ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வாட் யூ ஆர் நாட் சீயிங் இன் யோர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் இன்னும் கவனிக்கலை. என்னென்ன விஷயங்களை நீங்கள் இன்னும் கவனிக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 3 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1, pile number 2, pile number 3. ஓகே, இந்த 3 பைல்ல எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Love. New beginnings. Okay, so pile number 1 பொறுத்த வரைக்கும் see, look at the card. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஒரு ரிஃப்ரெஷிங் எனர்ஜின்னு கூட நான் சொல்லுவேன். லவ். ஸோ someone, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் யாரோ ஒருத்தவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருக்கு. அவங்க உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன், இன்சைட் அண்ட் அவுட். ஓகேங்களா? மனசுலையுமே ரொம்ப நல்ல பியூரான ஒரு திங்கிங் இருக்கும். ஒரு நல்ல விஷயம் தான் பார்ப்பீங்க மோஸ்ட்லி. அண்ட் கிரிட்டிசிசம், காசிப், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இப்போல்லாம் உங்ககிட்ட மோஸ்ட்லி இருக்காது. ஸோ உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு. அது நீங்க பார்க்குறீங்களோ இல்லையோ, சம்மன் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்க மேல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஒரு லவ், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. உங்க கூட கனெக்ட் ஆகணும், உங்க கூட பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ரைட். பட் ஆனா உங்களுக்கு தெரியல. நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை சுத்தி நோட் பண்ணல. பைல் நம்பர் 1. பட் ஆனா ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ். நீங்க உங்களவே ஒரு சில பேர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை பிளேம் பண்றீங்க. பிளேம் பண்ணாதீங்க. நீங்க ரொம்ப ஒரு குவாலிட்டி, உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு. அண்ட் அதே மாதிரி நல்ல நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா தான் இருக்கு. பட் ஆனா அதை நீங்க அக்செப்ட் பண்ணணும். ரைட்? நிறைய செல்ஃப் லவ் தேவைப்படுது. அண்ட் உங்களை சுத்தி பீப்புள், நீங்க என்னன்னா ஒரு நெகட்டிவ் பீப்புள், அவங்க உங்களை ஏதாவது சொல்றாங்கன்னா அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றீங்க தவிர, ஒரு சில பாசிட்டிவ் பீப்புளுமே உங்களை சுத்தி இருக்காங்க. நீங்க நெகட்டிவே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறனால அந்த பாசிட்டிவ் உங்க கண்ணுக்கு தெரியல. பட் க்ரஷ் இருக்கு. ஆனா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணல. பிகாஸ் அவங்களுக்கு என்ன சொல்றது, அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட தாட்ஸ்ல உங்க மேல ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு, நல்ல லவ் இருக்கு, நல்ல ஒரு தாட்ஸ் இருக்கு. பட் உங்க ஆரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பயப்படுறாங்க. பிகாஸ் நீங்க சம்மர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக, இல்லைன்னா ரொம்ப ஈஸியா கோவப்படுற பர்சனாகவே உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இப்போ. ஸோ அதனால அந்த பர்சன் உங்ககிட்ட இன்னும் வரல. பட் இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த டைம்ல யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்ஃப் லவ். நிறைய பாசிட்டிவ் விஷயங்களை பாருங்க. அது யாருங்கிறதும் தெரிய வரும். அண்ட் இன்னும் அந்த ஒரு லவ் ஃபீலிங், லவ் எனர்ஜியை உங்களோட லைஃப்குள்ளார கொண்டு வரணும். உங்க லைஃப்ல ஒரு மேஜர் மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டா லவ் ஃபீலிங். அது ஒரு பியூரான ஒரு ஃபீலிங். எந்த ஒரு டிமாண்ட்ஸும் இல்லாம, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம ஒரு பியூர் லவ்.
ஐ வுட் சே செல்ஃப் லவ் நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து இப்போ தேவை, ரைட்? சரி, அவ்வளோ ஒரு ஆரா இஸ் வெரி குட். நீங்கள் நேச்சுரலாகவே வந்து வெரி லவபிள் பர்சன் தான். நீங்களும் வந்து நிறைய லவ் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் தெர் வாஸ் அ டைம் நீங்கள் நிறைய லவ் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ வந்து அது மேஜர் மிஸ்ஸிங் ஆக இருக்கு. அண்ட் அகெயின் அதை நீங்கள் வந்து திருப்பி கொண்டு வரணும், ரைட்? நியூ பிகினிங்ஸ். சரி, உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிகினிங்கிறது வந்து இருக்கும் மோஸ்ட்லி. ஏன் வந்து அந்த செல்ஃப் லவ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் நீங்கள் வந்து உங்களை சுற்றி வந்து ஒரு சில பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்குது உங்கள் லைஃப்பில். ஒரு நியூ டேர்ன் ஓவருக்கான ஒரு மூமெண்ட்ஸ் ஆல்சோ நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அது உங்களுக்கு தெரியல. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் ரொம்ப லேசியாக இருக்கீங்க, ரொம்ப எனர்ஜி ட்ரைண்டாக இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நெகட்டிவிட்டி. ஸோ வாட் எவர் ஹேப்பன் எல்லாத்தையும் விட்டுருங்க. இனிமேல் வந்துட்டு ஃபுல் ஆஃப் லவ் ஃபீலிங். நீங்கள் மற்றவங்க மேலே லவ் கொடுக்குறீங்க, காமிக்கிறீங்க, தட் இஸ் செகண்டரி. செல்ஃப் லவ் இது வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் அப்படிங்கிறது வந்து இருக்கு, வரும். ஸோ அப்போ இந்த செல்ஃப் லவ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். பீப்புள் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரைட்? உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நியூ லைஃப்ல நிறைய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நிறைய பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் உங்களோட விஷஸ் ஆல்சோ ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா லவ் எனர்ஜி தேவை. பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் பிக்கெஸ்ட் பிளாக்கேஜஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா லவ் எனர்ஜி, லவ். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து biggest blockages. But see, you can see this love, new beginnings, very positive card. கெரியர்ல நல்ல பிகினிங் இருக்கு, ரிலேஷன்ஷிப்லயுமே இருக்கும். இப்போ சிங்கிளா இருக்கீங்க, டெஃபினட்டா ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க வந்து வரலாம். பட் உங்களுக்குள்ள ஒரு பயம், நாட் அட் ஆல் இந்த டைம்ல வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு நல்ல ஒரு கேரக்டர், நல்ல பீப்புள் வந்து உங்களை சுத்தி இருக்காங்க, தட் இஸ் ஃபார் ஷுர். கண்டிப்பா இருக்காங்க. நீங்க வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடய வந்து ஒரு சில விஷயங்களை பாருங்க. அண்ட் இப்போ கரண்ட்லி வந்துட்டு உங்க லைஃப்ல ஒரு சில பீப்புளாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் எண்ட் ஆக போகுது. இப்போ மேபி நீங்க ஒரு சில டாக்ஸிக் பீப்புள் இல்லைன்னா ஒரு டாக்ஸிக்கான ஒரு சூழ்நிலையில இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வருவீங்க. அது ஒன்ஸ் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இந்த நியூ லைஃப் ஃபுல் ஆஃப் லவ், ஃபுல் ஆஃப் ஹோப், நல்லா இருக்கு. ஓகே, இன்னொரு கார்டு இருக்கிறேன். சரி, பைல் நம்பர் 1 வந்து எனக்கு இந்த லவ் மெசேஜ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வில் பவர். See, look at the card. உங்களால வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க, ரைட்? உங்களோட லைஃப்ல வந்துட்டு அடுத்து என்ன செய்யலாங்கிற ஒரு செகண்ட் சான்ஸ், ஐ மீன் அடுத்து என்ன நீங்க செய்யலாம் அப்படின்ற பிளான் இருக்குதோ அது டெஃபினட்டா வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ பி ப்ரிப்பேர்ட், ஒரு சான்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு உங்களோட வில் பவரை நீங்க யூஸ் பண்ணணும். ஃபார் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் லைஃப்ல என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும், ஒரு பிளான் இருக்கு, அதை எப்படி கொண்டு போகணுங்கிறது தெரியும். பட் ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓகேங்களா? ஏதோ ஒரு லேசினஸ் தெரியுது. அண்ட் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இந்த ரைட் நவ் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது இல்லை, அது ரொம்ப தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ பி ஃப்ளெக்சிபிள் அண்ட் வந்துட்டு ஓப்பன் மைண்டடோட வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணுங்க. நிறைய லேர்னிங் தேவை. ஓகே, சி பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு 3 டைரக்டான ஒரு மெசேஜஸ், அது நீங்கள் இப்போ பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்து உங்களை தேடி லவ் வருது, நியூ பிகினிங்ஸ் வருது, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியிருக்கும். நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயஸாக இருக்கட்டும், ஒரு விஷயம் உங்களை சுற்றி தான் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, அண்ட் இந்த டைமில் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அண்ட் ஆக்டிவாகவுமே இருங்க. ஓகே, சான்ஸ் என்ன சான்ஸ் உங்கள் லைஃப்பில் கிடைக்குதோ யூஸ் பண்ணுங்க.
ஓகே, லேசியாக இருந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு ஒரி பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஃபுல் ஆஃப் லவ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். வாட் யூ ஆர் நாட் சீயிங், என்ன ஒரு விஷயத்த வந்து இன்னும் நீங்க பார்க்கல, நோட்டீஸ் பண்ணல. சம்திங் பைல் நம்பர் 2 மிஸ் பண்றீங்க உங்க லைஃப்ல, உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இன்னும் நோட் பண்ணல. நீங்க எந்த விஷயத்தை நீங்க இன்னும் நோட் பண்ணல பார்ப்போம். ஓகே, கரேஜ், blessings, answers. Pile number 2, look at the card, courage. எவ்வளோ ஒரு, இந்த கார்டை பார்க்குறப்பவே உங்களுக்கே தெரியும் ஆரா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே, இன்சைட் அவுட் ஆரா இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூ ஹவ் காட் பிளெஸிங்ஸ், ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இப்போ ரைட் நவ் உங்களை சுற்றி இருக்கு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து கேட்குறீங்களே, எனக்கு வந்து அடுத்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அடுத்து வந்து ஏதாவது ஒன்று செய்யணும், புது வாய்ப்பு கிடைக்காதா? எஸ், ஆல்ரெடி இருக்கே, உங்களை சுற்றி தான் இருக்கு. பட் ஆனால் வந்து அது எங்கன்னு நெக்ஸ்ட் யூ காட் ஆன்சர்ஸ். நீங்க கேட்குற கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்குள்ளே இருக்கு, உங்களை சுற்றி இருக்கு. நீங்க தான் வந்து அதை நோட் பண்ணல. ஓகே, ஸோ ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டெஃபினட்டா உங்க லைஃப்ல நீங்க அடுத்து கொண்டு போறதுக்கு. அண்ட் இந்த ஒரு டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கரேஜ், உங்களோட ஆரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப போல்டாக இருக்கணும். இந்த எனர்ஜி பாருங்க, லயனோட எனர்ஜி எப்படி இருக்கு, ரைட்? இன்சைட் அவுட் அவ்வளோ ஒரு கார்டை பார்க்குறப்பவே பயங்கர போல்ட்னஸ் அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆரா தெரியுதுல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்படுது. இந்த ஆரா நேச்சுரலி உங்களுக்கு இருக்கு. ஃபார் பைல் நம்பர் 2 இந்த ஆரா நேச்சுரலி உங்களுக்கு இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி உங்களால வந்துட்டு இருக்க முடியும், ரைட்? ஸோ வந்து அவங்களோட என்ன சொல்றது, இந்த ஒரு போல்ட்னஸ், இந்த ஒரு கான்ஃபிடென்ட், கரேஜ், இது எல்லாமே வந்துட்டு இந்த டைம் பீரியட்ல வெளியே வரணும். உங்களோட லைஃப்ல இப்போ இந்த டைம் பீரியட்ல நிறைய ஒரு சில விஷயங்கள்ல ரிஸ்க் எடுக்கணும். நீங்க வந்து பைல் நம்பர் 2 ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கீங்களா லைஃப்ல? அதாவது ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஒரு விஷயத்த டைம் எடுத்து எடுத்து சேஃபா யோசிச்சு பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட் இப்போ அதுக்கு டைம் இல்லை. உங்களுக்கு இந்த டைம்ல யூ ஹவ் காட் பிளெஸிங்ஸ். ஸோ இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ நீங்க எதை செஞ்சாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரா தான் வரும். அப்போ யூ ஹாவ் டு பி போல்ட். ஓகே, ஸோ உங்கள் கம்யூனிகேஷன் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அப்பியரன்சஸில் சேஞ்சஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து நான் என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும், என்ன நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் டைம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்கு. சம்டைம்ஸ் சேலஞ்சஸ் வரும், எஸ், அவ்வளோ ஈஸியாக வந்து வராது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற இடத்துல சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு பொறுமையாக அதை கால்குலேட்டிவாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா எஸ், ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அண்ட் ஒரு நல்ல ஒரு ஹோப் தெரியுது. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் லைஃபுக்கு அதை வந்து நீங்கள் போல்டாக கேளுங்க. சாக்ரிஃபைசஸ் இனிமேல் சொல்கிறேன், இனிமேல் சாக்ரிஃபைசஸ்ங்கிறது என்னாஃப், போதும். நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க. இந்த டைம்ல சாக்ரிஃபைசஸ்க்கான ஒரு டைம் பீரியட் கிடையாது. ஓகே, உங்களோட இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட இன்ட்யூஷன் கிட்ட எல்லா ஆன்சர்ஸுமே வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பிரிட் அனிமல்ஸ் உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க.
அண்ட் உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சைன் உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க டெஃபினட்டாக. அண்ட் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு ஃபீல்டில் வந்து இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க, ரொம்ப வந்து டிவோஷனலாக இருக்கீங்கன்னா எஸ், இந்த டைம் பீரியட் ரொம்ப ஃபேவராக இருக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்மா, பாசிட்டிவான ஒரு கர்மா இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருப்பீங்க, அதுக்கான ஒரு ஆன்சர்ஸ் இந்த டைம் கிடைக்கும். அண்டு ஒரு சில பேருக்கு உங்களோட ட்ரீம் கம் ட்ரூ, நிறைய விஷஸ் இருக்கும், அதில் ஒரு விஷ் கண்டிப்பாக சீக்கிரமாக ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. அந்த உங்களோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆன்சர், ஒரு கீ உங்களை சுற்றி தான் இருக்கு. ஸோ பி ப்ரெசன்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் உங்கள் பாஸ்ட் தாட்ஸ் எல்லாமே விட்டுருங்க. பிகாஸ் see, பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறதுக்கும் அதை பற்றி யோசிக்கிறதுக்குமான டைம் பீரியட் இது இல்லை. மூவிங் ஆன். கரேஜ் அண்ட் பேஷன். ஃபைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட பேஷன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது நீங்களே வந்து ஒரு சில டைமில் ரெஸ்ட் எடுக்கணும், ஹெல்த் இஷ்யூஸ், ஃபிசிக்கலி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது நினச்சா கூட உங்களால் முடியாது. உங்களோட பேஷன் உங்களை ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் வரக்கூடிய டைம் பீரியடில். அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் அந்த பீப்புள் கிட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி அவங்க அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. see, உங்களோட லைஃப் வந்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, அடுத்து என்ன செய்யணும், எப்படி உங்கள் லைஃப் போகுங்கிற ஒரு தாட்ஸ் உங்களுக்கு தான் கன்ஃபியூஷனாக இருக்கே தவிர உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு வெரி கிளியராக இருக்காங்க, வெரி மச் கிளியராக இருக்காங்க. ரைட். ஸோ வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை பற்றி யோசிக்கிறதோட உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லா கால்குலேட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ரைட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்க, அடுத்து வந்து இது கிடைக்கும், இது செய்வீங்க, இது எல்லாமே அவங்க ஓன் கால்குலேஷன் பண்ணுறாங்க. அதனால அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை நோட் பண்ணுங்க. சம்திங் அவங்களோட பிஹேவியர் சேஞ்சஸ், அவங்களோட இன்டராக்ஷன்ஸில் வந்துட்டு பாருங்கள். நீங்கள் இன்னும் நோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம். இந்த டைமில் யூனிவர்ஸ் உங்களை வந்து நோட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ், அந்த ஒரு நல்ல லைஃப்பை அவங்க எடுத்துக்குவாங்க, நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இல்லைன்னா. ஸோ அதனால தான் வந்துட்டு எடுத்த உடனே கரேஜ் தேவைப்படுது. பி போல்ட். அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியில் இனி வரக்கூடிய டேஸில் வந்து நீங்கள் ஓன் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அந்த ப்ரொஃபஷனல் சைடு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ. ஓகே. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜஸ் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஹிடன் ஆன்சர்ஸ், இதெல்லாமே வந்துட்டு உங்களை சுற்றி இருக்குது. அது என்னங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சதுன்னா அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கு ஒரு கீ மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். பைல் நம்பர் 3. Okay, boundaries, trust, willpower. Pile number 3. So, pile number 3, trust. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு டைம் பீரியடில் வந்து நீங்கள் வந்து யாரையுமே நம்பாதீங்க. ஓகேங்களா? அதாவது
உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளில் ஒரு சில பேர் பாசிட்டிவாக இருக்காங்க, பாசிட்டிவான ஒரு தாட் இருக்குது. ஒரு சில பேர் வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்துட்டு உங்ககிட்ட இருக்காங்க. ஸோ யாரை நீங்கள் நம்புறீங்க, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருத்தவங்க மேலே டூ மச்சாக ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் வைக்க வேண்டாம். அது ஏமாற்றத்தில் கொண்டு போய் முடிச்சிடும். அதே மாதிரி ஒருத்தவங்க இந்த டைம் பீரியட்ல ஒருத்தவங்களை நம்பி ஓகே இப்போ உங்களோட கெரியரா இருக்கட்டும் அவங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே அந்த ஒரு பர்சன் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பண்ணுங்க, அவங்க நல்ல ட்ரஸ்ட் வர்த்தியா அப்படின்னு. ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் வந்துட்டு வேணாம், ஒரு கால்குலேட்டிவா இருக்கிறது ஓகே. ஓகேங்களா? ஆனால் அதுக்காக வந்துட்டு சுத்தமாக யாரையும் நம்பக்கூடாதுங்கிறது ஓகே. பட் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய ஏமாந்துருக்கீங்க. ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பெர்மிஷன் வந்து உங்கள் லைஃப்பில் கொடுத்தீங்கன்னா ஒரு லிமிட்டடோட கொடுக்க மாட்டீங்க. உங்களோட என்டையர் லைஃபையுமே ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு அந்த பெர்மிஷன் இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் அந்த ட்ரஸ்ட்னால நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கால்குலேட்டிவாக இருந்து இருக்கணும். கரண்ட்லி ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து வேண்டாம். ஓகேங்களா? இது வந்து உங்கள் பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ப்ரொஃபஷனல் சைடாக இருக்கட்டும், ரெண்டு விஷயங்களுமே வந்துட்டு சொல்கிறாங்க. அண்டு இப்போ கரண்ட்லி வந்து ஒரு சில பீப்புள் வந்து உங்களுக்கு ஃபேக் ஹோப் கொடுத்துட்டு இருக்கலாம். ஸோ அது யாருங்கிறது மட்டும் கொஞ்சம் பாருங்க. உங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஷனல் சைடு எஸ் பாசிபிள், பர்சனல்லையும் இருக்கு. உங்களை வந்து ஒரு பிளைண்டாக வந்து நம்ப வச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து அவங்க சொல்றது கரெக்டாக இருக்கும்னு பிளைண்டாக வந்து அவங்க கிட்ட கேட்டு உங்கள் லைஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு டிசைட் பண்ணுறீங்களா? ஸோ இப்போ ரைட் நவ் உங்கள் லைஃப்பில் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பாருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல். பவுண்டரிஸ். See, you are very much protected first of all. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பீப்புள் வந்துட்டு உங்களை ரொம்ப வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும், உங்களோட ஹாப்பினஸை வந்து ஸ்பாயில் பண்ணணும்னு எவ்வளவோ நினச்சிருக்கலாம். நீங்களும் அதனால நிறைய பாதிச்சிருப்பீங்க. பட் டிஸ்ட்ராய் ஆகியிருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களோட ஒரு டைமுமே வந்துட்டு நீங்கள் கஷ்டப்படுறப்ப உங்களோட கம்பேக் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கிவ் அப் பண்ணியிருக்க மாட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் ப்ரொடெக்டட். அண்ட் இப்போ ரைட் நவ் ஆல்சோ நீங்கள் நல்ல ப்ரொடெக்டட் தான். நீங்கள் ஒரு சில பேருக்கு ரொம்ப வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு டவுட் இருக்கலாம். நான் ப்ரொடெக்டடாக இருக்கேனா, என் லைஃப் டேஞ்சரில் இருக்கா? நாட் அட் ஆல். நீங்கள் வந்து ப்ரொடெக்டட் தான். ஓகேங்களா? உங்களுக்கு டிவைனோட கைடன்ஸ் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக இருங்க. ஓகேங்களா? ஏன்னா ட்ரஸ்ட் யூனிவர்ஸை வந்துட்டு உங்களோட லைஃப்பை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே ட்ரஸ்ட் யாரையும் நம்பாதீங்கன்னு சொன்னேன். ஸோ ஒரு பீப்புள், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறதுல கேர்ஃபுல்லாக இருங்க. பட் when it comes to universe, divine, you should trust. ஓகேங்களா? see, look at the energy. இந்த கார்டோட எனர்ஜி பாருங்க. too many blessings, too many protection இருக்கு. உங்க ancestors ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில பீப்புள் பட்டர்ஃப்ளைஸ் அடிக்கடி பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் தாட்டில் வந்து உங்கள் மனசில் ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க, ஒரு கேள்வி. அந்த டைமில் ஒரு பட்டர்ஃப்ளை இல்லைன்னா ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் எப்படி தெரியும்? பி ப்ரெசன்ட். நீங்கள் ப்ரெசன்ட்ல இருந்தால் தானே தெரியும், ரைட்? ஸோ இந்த ஒரு டைம் பீரியட்ல ஸ்டெபிலிட்டிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கிரவுண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் உங்களோட எனர்ஜியும் சரி, ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கு. ஸோ கொஞ்சம் கிரவுண்டிங் தேவை. ஸோ வந்து ஒரு விஷயம் வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டைம் பீரியட் வந்து யூ ஆர் ப்ரொடெக்டட். அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் வந்து
உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட், உங்களோட மன அமைதி, இதுக்கு யார் தடையா வராங்களோ அவங்கள நீங்க ரிமூவ் பண்ணணும். அப்போ உங்களோட கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங்கான ஒரு நோ அப்படிங்கிறது சொல்லணும். ஒருத்தவங்க உங்களோட டைம், எனர்ஜி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றாங்கன்னா என்டர்டைன் பண்ண விடாதீங்க, ஸ்டாப் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஒரு ஃபீமேல் எனர்ஜியோட ஒரு ப்ரொடெக்ஷன்ங்கிறது இருக்கும் உங்களோட லைஃப்ல. அந்த ஃபீமேல் எனர்ஜி அவங்க உங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட நல்ல ஒரு விஷயத்துக்கு டெஃபினட்டா உங்களுக்கு பிளெஸிங்ஸ் ஆல்சோ சென்ட் பண்ணுவாங்க. சரி, உங்க லைஃப்ல ஃபார் பைல் நம்பர் 3 ஒரு ஃபீமேல் எனர்ஜிங்கிறது பாசிட்டிவ் பீப்புளுமே இருக்காங்க. நெகட்டிவ் இருந்தாலுமே பாசிட்டிவ் ஃபீமேல் எனர்ஜிஸுமே இருக்கு. ஓகே, ஸோ அவங்க யாருங்கிறதுமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோக்கஸ், அவங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணுறப்போ பி கிரேட்ஃபுல். ஓகே, அவங்களுக்கு கிரேட்ஃபுல் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அண்ட் சேவ் யுவர் எனர்ஜி. ஏன்னா உங்களோட நெக்ஸ்ட் லைஃப் அடுத்து உங்களோட எஸ்பெஷலி வரக்கூடிய டேஸில் இந்த 2025 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிகினிங்ல மோஸ்ட்லி உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப சேலஞ்சஸாக இருக்கும். இப்போ ரைட் நவ் கூட பைல் நம்பர் 3 உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டே இருக்குமே. ஒரு சில பீப்புள் உங்ககிட்ட பேசினா கூட உங்களுக்கு பிடிக்காது, உங்களால் அவங்களுக்கு பதிலே கொடுக்க முடியல, எதையுமே இரிட்டேட்டிங்காக இருக்கு, எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபோக்கஸ், சேவ் யுவர் எனர்ஜி. மெடிடேஷன் நிறையா பண்ணலாம், மைண்ட்ஃபுல்னஸ், நேச்சரோட கனெக்ட் ஆகணும். ஏன் அப்படின்னா பிகாஸ் நீங்கள் அடுத்து உங்களுக்கு ஒரு உங்கள் லைஃப்பை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு, உங்களோட ப்ரொஃபஷனல் சைடு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. நிறைய ஐடியாஸ், நிறைய ஒரு கம்யூனிகேஷனில் ஒரு போல்ட்னஸ், இது எல்லாமே ரொம்ப தேவைப்படுது. பட் ஆனால் அது உங்களுக்கு இன்னும் தெரியல. நீங்கள் ஒரு சில விஷயங்களை பார்க்காம இருக்கீங்க. ஓகேங்களா? வில் பவர் வெரி பாசிட்டிவாக இருக்கு. ஃபார் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்கள் மைண்ட், எமோஷன்ஸ், எனர்ஜி மூணுத்தையும் சேவ், கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய டேஸில் டெஃபினட்டாக நீங்கள் ஷைன் ஆவீங்க. உங்கள் ப்ரொஃபஷனல் சைடில் உங்கள் கம்யூனிகேஷன் மூலயமா நீங்கள் உங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், உங்கள் பிளானை மற்றவங்க கிட்ட சொல்கிறது மூலயமா ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பர்சன் டெஃபினட்டாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. டூ மச் பாசிட்டிவிட்டி உங்ககிட்ட இருந்து வரும். ஓகேங்களா? அண்ட் பி கிரவுண்டிங். அதாவது எமோஷன்ஸ் உங்களோட என்ன சொல்றது, ஸ்டோர் ஆயிருக்கு உங்களுக்குள்ள அந்த எமோஷன்ஸ், பழைய எமோஷன்ஸ், இல்லைன்னா இப்போ கரண்ட்லி நீங்கள் ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸ், இல்லைன்னா ஃபியூச்சர் நினைச்சு ஒரு எமோஷன்ஸை நீங்களா கிரியேட் பண்ணி டூ கிளம்சி. ஓகேங்களா? See, pile number 3, very, very positive. See, look at the card. உங்களோட எமோஷனல் மைண்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் மைண்ட் இது ரெண்டுத்தையும் நீங்க ஈக்குவல் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட என்ன சொல்றது, ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் உங்களோட லைஃபுக்கு மட்டும் கிடையாது, உங்க ப்ரொஃபஷனல் சைடு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு சில பீப்புளுக்கு இப்போ கரண்ட்லி உங்க ப்ரொஃபஷனல் சைடில் சேலஞ்சஸ் இருக்கலாம். ஒரு சில பேர் கொடுக்குற அந்த எமோஷ்னல் ஒரு ஸ்ட்ரெஸ் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ப்ராக்டிக்கலி நீங்கள் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். பி ப்ராக்டிக்கல். ஓகே, சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ரைட் நவ் ட்ரஸ்ட் மேஜர் ரோல் பிளே பண்ணுது அண்ட் எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. ஓகேங்களா? அண்ட் வில் பவர் ரொம்பவே தேவைப்படுது. பிகாஸ் உங்கள் ஐடியாஸ், பிளான்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுங்க, டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். நீங்களே கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கீங்க. பி கான்ஃபிடென்ட். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.